அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி நிகழ்துங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, மொத்தத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் கிடைக்கும். சின்ன பிரச்சனைகளும் அவ்வப்போது உருவாக தான் செய்யும். அதையும் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை. வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் மிகவும் எளிதாக கடந்து செல்வீங்க, எளிதாக சமாளித்து செல்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய தைரியமோ தன்னம்பிக்கையாலும் பல விஷயங்களில் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த நேரத்தில் நீங்கள் திகழவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை பல வகைகளில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதே மாதிரி சிலருக்கு குழந்தைகள் மூலமாக தொல்லையும் அவமானங்கள் கூட ஏற்படலாம். தொலை தூர பயணங்களால் நன்மைகள் உருவாக செய்யும். தந்தை வழி உறவுகள் உதவி செய்வாங்க. புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க. விருந்தினர் வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்படலாம். அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். கல்வியில் வெற்றி பெற கடினமாக கவனமாக படிக்க வேண்டியது முக்கியம். உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அரசாங்கத்துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படத்தான் செய்யும். அரசு வகையில் கட்ட வேண்டிய அனைத்தையும் கட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. கட்ட வேண்டிய தீர்வைகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கும் தேவையான பண உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்பம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும். தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிட்டும். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிலருக்கு புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சமாதானமாக போவது சிறப்பு. உங்கள் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கலாம். உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தபடி தன வரவும் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நல்லூர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியும் உண்டாக பெறும். பிறர் உயர்வு கண்டு பொறாமை கொள்ளாமல் இருப்பது நல்லது. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்பட வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க. சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயமும் அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சிலருக்கு திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம்.
புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரும். தட்டி கொடுத்த வேலை வாங்கினா உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்க வேலையில் கை கொடுப்பாங்க. பெற்றோர்கள் மத்தியிலையும் புரிதல் இல்லை அப்படின்னும் போது அங்கேயும் விரிசல் உருவாகலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புரிதல் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி புரிதல் இல்லாத நேரத்தில் நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் ஆவேசமாக பேசுறது, கோபத்தை வெளிப்படுத்துவது, இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நிதானித்து செயல்பட பாருங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்ய வேண்டாம், அலட்சியமாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நிதானத்தை கடைபிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் அதிகமாக யோசிங்க. அதில் இருக்கக்கூடிய கெடுமையான விஷயங்களை பற்றி நீங்கள் ஆலோசிக்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சுபமோ அதிர்ஷ்டமோ உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களினுடைய திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. வணிகத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுல முன்னேற்றம் உருவாகும். வேலை மாற நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகவே அமையப்பெறும். வேலையில் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. காதல் விஷயத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படுங்க. குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் கொஞ்சம் மனசோர்வு அடையவும் வாய்ப்புகள் இருக்குது. பணியிடத்தில் வேலைகளை சரியாக முடிக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையற்ற சிக்கலை சந்திக்கவும் நேரிடலாம். நீங்கள் முன்னர் செய்த கடின உழைப்பின் பலன் கிடைக்க தாமதமாகும். மன உளைச்சலுக்கு ஆளாகவும் நேரிடலாம். வீட்டை பழுது பார்க்கறது, அலங்கரிக்கிறது தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு பண பரிவர்த்தனைகள்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. உங்களின் பயணங்களில் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். காதல் விஷயத்தில் இனிப்பும் கசப்பும் கலந்ததாகவே இருக்கும். அதே மாதிரி உடல் நலம், உங்களுடைய நலம் விரும்பிகளின் உதவிகள் திட்டமிட்ட காரியங்களை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். வேலையில் கூடுதல் வருமான ஆதாரங்களை உண்டாக்குவீங்க. சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றத்தை பெறுவாங்க. வெளிநாடு தொடர்பான தொழில் வியாபார முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்கும். காதல் விஷயத்தில் ஓரளவுக்கு இணக்கமான சூழல் காணப்படலாம். குடும்பத்துடன் பயணங்கள் மேற்கொள்ளவும் அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி அதிர்ஷ்டத்தின் வாயிலாக முழு ஆதரவை நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். உங்களின் அன்புக்குரியவர்களின் முன்னிலையில் உங்களின் திறமையை நிரூபிக்க முடியும். இந்த வார்த்தை பெரிய திட்டத்தை பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு பெரிய பண உதவி உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் குழந்தைகள் மூலமாக சில நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் உற்சாகத்துடன் செய்து முடிப்பீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். வணிகத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். காதல் உறவில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையப்பெறும். இருப்பினும் திருமண வாழ்க்கையில் சிறு சிறு தடைகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் எழதான் செய்யும். ஆனால் அது பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு
இந்த காலம் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம்.